ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராணி சித்தார்த்தை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ ஜார்ஜினியாவோட அந்த 3 அடியாட்களை நம்ம சித்தார்த்தை இல்லாமல் பண்ணலான்னு எடுக்கிறாங்க. உடனே ராணி அதில் ஒருத்தனை தன்னோட கண்ணாலேயே கண் சிமிட்டாமல் பார்த்துட்ருக்காங்க. உடனே அவன் ராணிக்கு அடிமையாகி வசமாயிடுறான். உடனே ராணி கண்ணை காமிக்கிறாங்க. கட்டை அவுத்து விடுன்னு. உடனே அவனும் என்ன பண்ணுறான்னா கட்டை அவுத்து விட்டுட்டு சித்தார்த்தோட கட்டையை நல்லபடியாக அவுத்து விட்டுடுறாங்க. இந்த பக்கம் அவனுங்களே 3 பேரும் அடின்னு அடித்து அவங்களே 3 பேரும் அந்த இடத்துல இல்லாமல் போயிடுறாங்க. இந்த பக்கம் ராணியும் சித்தார்த்த கட்டெல்லாம் நல்லபடியாக அவுத்துட்டு எவ்வாயா போகலாம் அப்படின்னதும் உடனே சித்தார்த் ராணி, ஆமாம் அவனுங்களா எப்படி 3 பேரும் சண்டை போட்டானுங்க அப்படின்னு போது நல்ல வேலை நம்ம தான் கண் காமிச்சோன்னு தாடிக்காரன் பார்க்கல அப்படின்னுட்டு, இப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற நேரமா, வாயா முதல்ல நாம இங்கிருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னுட்டு ராணியும் சித்தார்த்தும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜார்ஜினியா அனுப்பி வச்சு அந்த 3 பேரும் மறுபடியும் எழுந்திரிச்சு நம்ம ஜார்ஜினியா முன்னாடி நிற்கிறாங்க. அந்த ராணி எங்களால் எதுவுமே பண்ண முடியல, அவ தன்னோட கண்ணை காமிச்சு எங்களை வசப்படுத்திட்டா அப்படின்னதும் முடியாது, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும், அவளுக்கு ஏதோ ஒரு சக்தி துணை இருக்கு அப்படின்னு ஜார்ஜினியா அவங்க சக்தி மூலமா பார்க்குறாங்க. பார்த்தா பாய் தான் நம்ம ராணி கிட்ட ஒரு மைய கொடுத்து போற வழியில உன்னை பல துஷ்ட சக்திகள் தாக்கும் ராணி, இதை உன் கண்ணில் பூசிக்கிட்டேன்னா உன் கண்ணை வச்சுக்கொண்டே 2 நிமிஷம் ஒருத்தங்களை ஊத்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அடிமையாகி உனக்கு வசப்பட்டுருவாங்க, அதனால உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜார்ஜினியா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அந்த ராணிக்கு தெய்வ சக்திங்க துணை இருக்கு, என்ன நடந்தாலும் சரி அவங்க 2 பேரையும் நான் போக விட மாட்டேன் அப்படின்னுட்டு மேலே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளானை ஊத்திக்கிச்சா அப்படின்னு தான் சாவித்திரிக்கேங்க யோசிக்கிறாங்க. அப்போ சித்தார்த்த ராணியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ராணி, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு, இன்னும் 1 மைல் தான் இருக்கியா, வா அப்படின்னு போது எனக்கு குழப்பமாவே இருக்கு ராணி, அது எப்படி, இங்க பாரு ஏதோ ஒன்று நடந்திருக்கு சொல்லு, அவனுங்க எப்படி தனக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டானுங்க அப்படின்னதும் உடனே பாய் மை கொடுத்த விஷயத்த ராணி சொல்றாங்க. ஓஹோ, இந்த அளவுக்கு விஷயம் நடந்திருக்கா, ஆமாயா நாம் வரும்போதே மைய கண்ணில் பூசிக்கிட்டு தான் வந்தோம், ஐயோ என்ன மட்டும் பாத்திராதமா தாயே, ஏன்னா நான் ஏற்கனவே உனக்கு வசியமாயிட்டேன் அப்படின்னு சித்தார்த் சொன்னது. ஐஸ் எல்லாம் வைக்காதியா, ஓ பாப்பா என் வயிற்றில் இருக்காங்கிறதுக்காகத்தானே இப்படிலாம் ஐஸ் வைக்கிறேன், இதுவே பாப்பா பிறந்ததும் என்னை விரட்டியாக அடிச்சிடுவேல அப்படின்னது, எதுக்கு இப்போ பழசெல்லாம் கிளறிட்டு இருக்க, விடு ராணி, சரி வா அப்படின்னுட்டு 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து ஜார்ஜினியா ஒரு பொம்பளைய அந்த காட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொம்பளை என்ன பண்றான்னா ஒரு குப்பை மாதிரி எடுத்து அது மூலமா ஒரு புகையை வரவழைக்கிறாங்க. அந்த புகை சித்தார்த் மேல பட்டதோ சித்தார்த் அந்த இடத்துலயே விழுந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ராணி தவிக்கிறாங்க. ஐயோ எழுந்திரியா அப்படின்னு இதை பார்த்துட்டு ஜார்ஜினியா சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே சாவித்திரிக்கேங்க, என்ன சிரிக்கிற, என்ன ஆச்சு, அந்த சித்தார்த் சுருண்டு விழுந்து கிடக்கான், இனி அந்த சித்தார்த்தால எழுந்திருக்கவும் முடியாது, சிலையை கொண்டு வரவும் முடியாது, ராணியை தான் என்னால் எதுவும் பண்ண முடியும், ஆனால் அந்த சித்தார்த்தை நான் ஈஸியாக பண்ணிட்டேன் அப்படின்னதும் 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பக்கத்தில் எதுவும் தண்ணி கிடைக்குமா அப்படின்னுட்டு ராணி தண்ணி எடுக்க போகிறாங்க. ஒரு குளம் மாதிரி இருக்குது. தண்ணி எடுக்கலான்னு போகும்போது உடனே தண்ணியை ஜார்ஜினியா கெட்ட தண்ணியாக மாற்றிடுறாங்க. ஸோ நீல கலரில் மாறிடுது. இதை பார்த்து ராணி அதிர்ச்சியாகி கண்டிப்பாக அந்த கெட்ட சக்திகள் தான் நம்மளை இப்படியெல்லாம் பழி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னுட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஒரு மரத்தடியில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது. உடனே அம்மா தாயே, புருஷன் இவ்வளோ போராடிட்டு இருக்காருமா, தண்ணி எடுக்க போனேன், அந்த தண்ணி என்னன்னா நீல கலரில் மாறிட்டு கெட்ட சக்திகளால் நீதாம்மா எத்தாடிக்காரனை காப்பாற்றணும் அப்படின்னதும் ஒரு சிரட்டை மாதிரி ஒன்று கண்ணில் படுது ராணிக்கு. உடனே அந்த ராணி என்ன பண்ணுறாங்கன்னா சிரட்டையை எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு அம்மன் பாதத்தில் வச்சு, அம்மா இந்த தண்ணி நல்லதா கெட்டதான்னு தெரியலம்மா, ஆனால் இந்த தண்ணியை கொடுத்து தான் எத்தாடிக்காரனை தான் காப்பாற்ற போகிறேன், அந்த துஷ்ட சக்திகள் தண்ணி எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக
நீல கலர்ல மாத்தி வச்சிருக்கு. இதை கொடுத்து நான் என் தாடிக்காரனை காப்பாற்றணுமா, அருள் புரிங்க அப்படின்னதும் உடனே அம்மன் அருளால தண்ணி நல்ல நிறமா மாறிடுது. இதை பார்த்த ராணி ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்மனுக்கு நன்றி சொல்லிட்டு தண்ணியை எடுத்துட்டு வந்து சித்தார்த் மூஞ்சிலேயே தெளிக்கிறாங்க. சித்தார்த்தும் நல்லபடியா கண்ணை முழிச்சிடுறாங்க. ராணி என்ன ஆச்சு அப்படின்னு போது தெரியலையா, நீ திடீர்னு மயங்கி விழுந்துட்ட, சரி பக்கத்துல இருக்கு கோவில் வா போகலாம் அப்படின்னுட்டு 2 பேரும் கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. ராணி காப்பாத்திட்டுல விட மாட்டேன்டி, நீ வேணும்னா உன் சித்தாத்தை காப்பாத்திக்கலாம். நீங்க கோவிலுக்கு போவீங்க, ஆனா அந்த குளத்துல இறங்கி உன் புருஷனால அந்த சிலையை எடுக்க முடியாதுடி, நான் விட மாட்டேன் அப்படின்னு கத்தினதோ என்ன இந்த பிளானும் ஒத்துக்கிச்சா? ஆமா, அப்படின்னா சித்தார்த் கோவிலுக்கு போவான், அப்போ குளத்துல இறங்கி சிலையை எடுக்கத்தானே செய்வான், உன்னால எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இவ்வளவு நேரம் செஞ்ச மாதிரி அதுவும் ஒத்துக்கிச்சு தானே போகும் அப்படின்னதும் முடியாது. அந்த குளத்தில் இருக்கிற சிலையை எடுத்து வெளியில வந்ததா யாரும் சரித்திரமே இல்லை. அது மட்டும் கிடையாது, அந்த சிலையை எடுக்க போறவங்க தண்ணியில் இறங்கி நனையாம தான் வெளியில வரணும் அப்படின்னதும் இதை கேட்டு சாவத்திருக்கேங்க அதிர்ச்சி ஆறாங்க. இன்னும் ஜார்ஜினியா சொல்றேன், எப்படி நனையாம எடுத்து வர முடியும், அதனாலதான் சொல்றேன் அந்த சித்தார்த்தால எடுக்க முடியாது அப்படின்னதும் இவங்க 3 பேரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் ராணி சித்தார்த் கோவில வந்துடுறாங்க. சித்தார்த் குளத்துல வந்து காலை வச்சு பாக்குறாங்க. சித்தார்த்துல கால் நனைஞ்சு போயிடுது. என்ன ராணி, தண்ணியில இறங்க நனையாம தானே எடுத்து வரணும், இது நனைக்குது, அதான் ஏன் ஒன்றும் புரியல, சரி நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு ராணி ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. எப்படின்னா அந்த சாமியார் தான் ராணி கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த குளத்துல சிலை எடுக்கணும்னா இப்படி பண்ணணும்னு. உடனே அந்த விஷயத்த ராணி சித்தார்த் கிட்ட சொன்னதும் சித்தார்த்த சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம தமனா ஜார்ஜினியா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ராணி வந்து நம்ம சித்தார்த் நல்லபடியா சிலை எடுக்கணுங்கிறதுக்காக சிவம் முன்னாடி இருந்து வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜார்ஜினியா சிரிக்கிறத பார்த்த சாவித்ரி கிங், நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க, ரொம்ப நேரமா நாங்க இங்கதான் இருக்கோம், நீ காட்டினீண்டா நாங்களும் அவங்கள பார்ப்போம்ல அப்படின்னதும் சித்தார்த் வந்து கண்டிப்பா எடுக்க போறது இல்லை, ராணி பாட்டுக்கு பூஜை எல்லாம் பண்ண போறா பாருங்க அப்படின்னுட்டு இந்த பக்கம் வந்து அவங்க சக்தி மூலமா நடக்கிறத காமிக்கிறாங்க. பார்த்தா ராணி மட்டும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, சாமியை கும்பிட்டோ. சித்தார்த்தை வந்து காணும். என்னது ராணி மட்டும் தான் இருக்கா? ஆமா ஜார்ஜினியா, சித்தார்த்தங்க அப்படின்னு சாவித்ரிக்கு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜார்ஜினியாவுக்கே தெரியல எங்க அப்படின்னு பார்த்தா சித்தார்த் வந்து செம்ம அழகா புடவையெல்லாம் கட்டி அப்படியே புஷ்பா படத்துல வர அல்லு அர்ஜுன் மாதிரி கெட்டப்பெல்லாம் போட்டு நேராக குளத்துல இறங்கி சிலையை வந்து எடுத்துட்டு வராங்க தோல்ல வச்சு. இதை பார்த்து ஜார்ஜினியா யால சாவித்திருக்கேன் செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்னு. இன்னொரு பக்கம் கோவிலில் இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் சித்தார்த்தை கையெடுத்து கும்பிடுறாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன சிலையை கொண்டு வந்துட்டீங்க சாமி, இனிமேல் நீங்க தான் எங்களுக்கு சாமி அப்படின்னு சித்தார்த்தை வந்து எல்லாரும் கும்பிடுறாங்க. ராணியும் அந்த இடத்துல கும்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சிலையை கொண்டு வச்சுட்டு 2 பேரும் நம்ம ராணி குதவின சாமியாரை பார்க்க வராங்க. சாமி உங்களால தான் இதெல்லாம் நடந்துச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னது. சரிம்மா பொங்கல் வைக்கணும்ல, அதனால இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கோவிலே தங்கிக்கோங்க, வீட்டுக்கு போக வேணாம் அப்படின்னதும் சித்தார்த்து ராணி சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராணி சரியா வீட்டுக்கு ஃபோன் போட்டு எல்லாரையும் கோவிலுக்கு வர சொல்லலாம் அப்படின்னதும் சித்தார்த்து சரின்னு சொல்லிடுறாங்க. ஜார்ஜினியா உச்சக்கட்டு கோபத்தில் இருக்காங்க. இப்போ பாத்தியா பெருசா அதை பண்றேன் இதை பண்றேன்னு வெறும் வாய் வார்த்தைதான், இப்போ நீ என்னத்தை கிழிச்சா அப்படின்னு சாவித்ரி கேட்டதும் இங்க பாரு சாவித்ரி, நான் மட்டும் ஒரு ஆளா நின்று ராணி கடைய முடிக்கிறது அவ்வளோ பெரிய காரியம் கிடையாது, நான் மட்டும் இந்த முயற்சி பண்ணேன்னா தமனா உயிருக்கே பிரச்சனை ஆயிடும் அப்படின்னதும் ஐயோ ஜார்ஜினியாக்கா நான் இப்போதான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு போதும். சரி நான் ருத்ரா வர வைக்கிறேன் அப்படின்னு உடனே ஜார்ஜினியா பூஜை பண்ணுறாங்க. அப்போது ருத்ரா வந்து ஒரு விஷயம் சொன்னதும் உடனே ஜார்ஜினியா இங்கே பாருங்க, இங்கேருந்து ஒரு உயிர் போனால் மட்டும்தான் ருத்ரா இங்கே வர முடியும், உங்கள் 3 பேரில் ஒருத்தங்க உங்கள் இல்லாமல் போகணும் அப்படின்னதும் ஐயோ முடியாது அப்படின்னு 3 பேரும் பயப்படுறாங்க. திடீர்னு அந்த இடத்துல இருந்து ரகுவரனை இல்லாமல் பண்ணிடுறாங்க ஜார்ஜினியா. ஐயோ மாமா போயிட்டியா அப்படின்னு நம்ம மனம் அழுதுட்டு இருக்காங்க. என்ன இப்படி பண்ணிட்டேன், அவரு பாவம் அப்படின்னு சாவித்திரி அழுதுட்டு இருக்காங்க. வேற வழி இல்லை, இங்கே பாருங்க நான் பணம் தான் வச்சிருக்கேன், ருத்ரா இங்கே வந்து இருக்கும் வரைக்கும் ரகுவரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால பதட்டப்படாதீங்க அப்படின்னதும் ஐயோ மாமா போயிட்டியா அப்படின்னு மனம் அழுதுட்டு இருக்காங்க. ரகுவரன் மறைஞ்சு போனால் அடுத்த நொடியே ருத்ரா
வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு சாவித்ரி, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னதும் சாவித்ரி ஓரளவு சந்தோஷப்படுறாங்க. இங்க பாரு, நீ பாட்டுக்கு திடீர்னு ரகுவரனே இல்லாம பண்ணிட்ட. வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவரை கேட்டா நாங்க என்ன சொல்றது? நான் மாயமா அவரை போலே ஒருத்தனை உருவாக்கி தரேன், நீங்க கொஞ்ச நாளைக்கே சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஜார்ஜினியா அவங்க சக்தி மூலமா ரகுவர் மாதிரி ஒரு உருவத்தை வரவழைக்கிறாங்க. அது பார்த்தோம்னா அப்படியே மெண்டல் மாதிரி கல்லு போல நின்றுட்டு இருக்கு. ஐயோ மாமா, நான் தையா மனம் அப்படின்றாங்க. எங்கால சாவித்திரியும் நாங்க தான் சாவித்திரி அக்கா அப்படின்னு புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனா வந்திருக்கிற உருவம் எதுவும் பேசாம அமைதியா நின்று யாரு அப்படின்னு கேட்டதும் ஐயோ மெண்டல் ஐடியா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாளைக்கு சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு யாஜினியா வந்து சிரிக்கிறாங்க. இனி நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னுட்டு ருத்ராவும் மறைஞ்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் தாத்தாவும் வளரும் இருக்காங்க. அப்போ தாத்தா வந்து அவங்க சிலையை எடுத்தாங்களே இல்லையோ தெரியலையம்மா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ராணி ஃபோன் அடிக்கிறாங்க. ராணி ஆயுசு நூறுமா, சிலையை எடுத்துட்டீங்களா அப்படின்னும் போது தாத்தா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், வீட்டில் நீங்கள் மட்டும் தானே இருக்கீங்க அப்படின்னு போது இல்லைம்மா நானும் வளரும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வளரும் தாத்தாவும் எது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. சரி நீங்கள் ரெண்டு பேரும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் சொல்ல வேணாம், நாங்கள் சிலையை நல்லபடியாக எடுத்துட்டோம் தாத்தா, ஆனால் வார வழியில் கார் வந்து மோதி தாடிக்காரனுக்கு வந்து உரம் ஆயிடுச்சு, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு அப்படின்னதும் தாத்தாவும் வளருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ராணி என்னம்மா சொல்கிறேன், எங்கே இருக்கா அப்படின்னதும் நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கோம் தாத்தா, எனக்கு ஒன்றும் ஆகலை, தாடிக்காரன் தான் மோசமாக இருக்கான், அதனால நீங்களும் வளர்ச்சித்தையும் மட்டும் வாங்க, வீட்டில் இருக்கிறவங்க பாவம் அவங்க சங்கடப்படுவாங்க அப்படின்னது. சரிம்மா இப்போவே வரோம் அப்படின்னுட்டு நம்ம தாத்தாவும் வளரும் வந்து கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருது. ஸோ நம்ம சாமியார் சொன்ன மாதிரி ராணியும் சித்தார்த்தும் கோவில்ல தான் இருக்காங்க. பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில தான் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ நம்ம தாத்தா வந்து ராணி குரல்ல ஃபோன் போட்டு கூப்பிட்டது வர யாரும் கிடையாதுங்க, ருத்ரா தான். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.